ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. தொடர்ந்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தித்வா புயல் என்பதே தற்பொழுதைய களத்தகவலாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், இப்ப சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 88 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் இப்போ சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர்னு பார்க்குறோம். முழு விவரங்கள் என்ன? மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையை நோக்கி தற்போது அந்த டிட்வா புயல் என்பது நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரமாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை மீது நிலவிய அந்த டிட்வா புயலானது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் என்றால் அதே பகுதியில மையம் கொண்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரைகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை இது வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இது புதுச்சேரி கடற்கரை பகுதிகளுக்கு நிகராக இது கடந்து செல்லும் போது இது புயலுடைய தன்மையை இழந்து படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுக்குறைய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னைக்கு அருகாமையில வரும்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கடற்பகுதியில செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் தற்போது இந்த டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பரப்பின் வழியே இந்த புயலுடைய நகர்வுகள் இருப்பதன் காரணமாக தற்போது மயிலாடுதுறை, அதே போல் நாகை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தரைக்காற்றினுடைய வேகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடிய காட்சிகளை டெல்டா மாவட்டங்களில் தற்போது நேராக நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்டா மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தித்வா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தித்வா புயல். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.